மித்ரா சாமி விளக்க ஏத்திட்டு வரட்டும். நாம இன்னொரு மேட்டரை டிஸ்கஸ் பண்ணலாமா? இந்த துரைன்னு ஒருத்தன் உங்களுக்கு நாயா வேலை செஞ்சுட்டு இருந்தானே, அவனை கொன்னு காட்டுக்குள்ள பெருசா வச்சீங்களே ஒரு விளக்கு, அந்த விளக்க கொளுத்தி விட்டது நீங்க தாங்கிற ஆதாரம் மட்டும் என் கைக்கு வரட்டும். அவ்ளோ பெரிய ஜோதிய காட்டுக்குள்ள எரிச்சிட்டு எப்படி அது எல்லாத்தையுமே மறந்துட்டு இங்க வந்து என்கிட்ட தைரியமா பேச முடியுது? காட்டுக்குள்ள நீங்க பத்த வச்ச நெருப்பு எங்க வேணா எப்ப வேணாலும் வெடிக்கும். அதனால அடங்கி ஒடுங்கி அடக்கமா இருக்கணும். அதை விட்டுட்டு ஆடணும்னு நினைச்சீங்க, அடங்கி போயிடுவீங்க. அது என்னமோ என்ன மாயமோ தெரியல, நீங்க 2 பேரும் ஆதிய வேட்டையாட பிளான் பண்றீங்கன்னு தெரிஞ்ச நாள்ல இருந்தே நான் உங்களை திருப்பி வேட்டையாடுறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். சோ நோ மோர் mercy, only crazy. அதனாலதான் இப்படி வெரைட்டியா உங்களை அட்டாக் பண்றதுக்கு எனக்கு நிறைய ஐடியா வருது. என்ன பண்றது, அசுரனை அழிக்க கடவுளா வராரு, மனுஷங்களே அசுரனா மாறி அழிச்சிட வேண்டியதுதான். எப்படி? ஐயோ என்ன பவானி, மித்ராவை காப்பாத்த போலையா? என்ன பாரதி, டிராமா பண்ணிட்டு இருக்கியா? நீ தானே விளக்குல ஊத்துற எண்ணெயில எண்ணெய்க்கு பதிலா பெட்ரோல் ஊத்துன. அட விளக்கெண்ண இல்லங்க, விளக்கெண்ணெய்க்கு பதிலா நான் ஏன் பெட்ரோலை மாத்தி ஊத்தி வைக்க போறேன்? எனக்கு அதுக்கு எந்த அவசியமும் இல்ல. மித்ரா மேடம், இன்னைக்கு உங்களுக்கு நிச்சயதார்த்தம். இந்த மாதிரி நேரத்துல நான் இப்படிலாம் பண்ணுவேன்னு இவங்க தான் யோசிக்காம சொல்றாங்கன்னா, நீங்க என் கூட இவ்ளோ நாளா இருக்கீங்க, உங்களுக்கு நான் யாருன்னு தெரிய வேண்டாமா? பாரதி, நீ இதெல்லாம் பண்ணக்கூடிய ஆள் தான், உன்னை நம்ப முடியாது. இங்க பாருங்க, இந்த மாதிரி எந்த முகாந்திரமும் இல்லாம எதுக்காக என் மேல பழிய போடுறீங்க? நீங்க யாரையும் நம்ப போறதில்ல. அதனால இவங்க சொல்றது பொய்ன்னு நானே உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் போய் விளக்கேத்துறேன். ஏதாவது நடக்கும்னா அது எனக்கே நடக்கட்டும். நடக்கலன்னா அப்பவாவது என் மேல எந்த தப்பும் இல்லைன்னு நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்குவீங்க. என்ன பவானி மேடம், இந்த வீட்டு விளக்கு மட்டும் இல்ல, எங்க வீட்டு விளக்கையும் மித்ரா தான் ஏத்துவாங்கன்னு சொன்னீங்க. கடைசியில இப்படி ஆயிடுச்சே. இந்த வீட்டு விளக்கையே அவ நினைச்ச மாதிரி ஏத்த விடாம பண்ணிட்டேன். அப்புறம் எப்படி அவ ஆதி வீட்டுக்கு வந்து விளக்கேத்துவா? குட்டியா ஒரு பொய் சொன்ன. நீங்களும் நான் எதுக்காக அப்படி சொன்னேன்னு கொஞ்சம் கூட யோசிக்காம பட்டுன்னு போய் சட்டுன்னு விளக்கேத்த வேணாம்னு சொல்லிட்டீங்க. உங்களோட ஆட்டத்தை கொஞ்சம் கொஞ்சமா முடிச்சு காட்டுறேன். 100 நாள் சேலஞ்ச் விட்டான்ல, அந்த நாள் ரொம்ப தூரத்துல இல்ல. மித்ரா மேடம், நீங்க கிளம்புங்க, லேட் ஆச்சுல்ல. உங்களுக்கு ஆப்பு வைக்க ஹெல்ப் பண்றதுக்கு தான் பவானி இருக்காங்களே. என்ன பவானி, அப்படிதானே? இப்ப நீங்க பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பவானி. என்ன அவ்வளவுதானா? பத்தல, இன்னும் நான் உங்ககிட்ட இருந்து நிறைய பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கறேன். இப்போதைக்கு இது இருக்கட்டும். உங்க கோவத்தெல்லாம் இப்பவே காட்டிட்டீங்கன்னா இன்னும் நடக்க போற ஆப்புக்கெல்லாம் ஸ்டாக் இல்லாம போயிடும். கொஞ்சம் மிச்சம் மீதி வச்சுக்கோங்க. அங்க நிச்சயதார்த்தத்துல நான் ஆட போற ஆட்டத்துக்கு நான் உங்ககிட்ட இன்னும் நிறைய எதிர்பார்க்கறேன். சரியா? போலாமா? சீக்கிரமா வந்துருங்க. See you there. Bye. இங்க என்னதான் நடக்குது? நேத்து நகை எடுக்க போன இடத்துல மித்ரா பாரதி கிட்ட பிரச்சனை பண்ணா, இப்ப பாரதி ஒரு புதுசா பிரச்சனை பண்றா.
இவங்க யாருக்குமே பாரதியை பிடிக்கலன்னு தெரியும். முக்கியமா சித்திக்கும் பாரதியை பிடிக்கல. அதனால தான் உண்மையை என்கிட்ட மறைச்சிக்கிட்டு இருக்காங்க. நடக்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா சித்திக்கும் பாரதிக்கும் ஏதோ ஒன்று ஓடுது. அதனால தான் ரெண்டு பேரும் யாரோ மாதிரி நடந்துக்கிறாங்க. இந்த எல்லா கேள்விக்கும் பாரதியை வந்து உண்மையை என்கிட்ட சொன்னாதான் பதில் கிடைக்கும். எப்போ சொல்ல போறீங்க பாரதி? மித்ரா, உன்னை நிச்சயதார்த்தம் வரைக்கும் வரவிடக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா கரெக்டா ஒரு டிராமா பண்ணி நீ ஜெயிச்சிட்ட. என் கண்ணு முன்னாடியே உன் நிச்சயதார்த்த ட்ரெஸ் இருக்கு. அன்னைக்கு என் கல்யாண புடவையை எனக்கு தெரியாம எடுத்துட்டு போய் எரிச்சல்ல, அப்ப எனக்கு எப்படி வலிச்சிருக்கோம். இப்போ உன் நிச்சயதார்த்த ட்ரெஸ் என்ன ஆகுதுன்னு பாருடி மித்ரா. ஆனா கேவலம் சொத்துக்காகவும் பணத்துக்காகவும் அவரை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கலான்னு பாக்குறியா? இந்த பாரதி இருக்கிற வரைக்கும் உன் எண்ணம் எதுவுமே நடக்காதுடி. நடக்கவும் விட மாட்டேன். என்ன பண்றேன்னு பாரு. ஏய் நந்தினி, மேக்கப் ஆர்டிஸ்ட் கால் பண்ணியா? கால் பண்ணேன். அவங்க வரத்துக்கு இன்னும் 1 hour ஆயிடுமா. அவங்கள கடைசி நிமிஷத்துல ஃபிக்ஸ் பண்ணதுனால அவங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு தான் வருவேன்னு சொல்லிட்டாங்க. அதனால உன்னை புடவையை மாத்திட்டு ரெடியா இருக்க சொன்னாங்க. அவங்க வந்த உடனே சீக்கிரமா வேலையை முடிச்சிருவாங்களாம். சரி ஓகே. நீ வெளியே வெயிட் பண்றியா? சரி. நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு சரி, வந்துடுறேன். okay. ஓகே. நான் நிச்சயமா சும்மா கண்டுபிடிக்கிறேன். இருமா. அம்மா, பாட்டு, பாட்டு, பெரியம்மா, வாங்க. நான் ரொம்ப நாளா உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். ஆமா, பாரதியோட புருஷன் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு?